ஓகே. அடுத்த பேச்சாளராக நம்ம மேடையை சிறப்பிக்க வராங்க. திருச்சியில் இருந்து என்னுடைய உயர் நண்பர் ஏபி ஆறுமு ஐயா அவங்க. அதாவது கேபி ஜோ இடத்துல அவங்க மிக கரகோஷத்தோட, மிக அதிவேகத்தோட, மைல்கள் மாதிரி, ஆனால் இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் அற்புதமாக விளக்கம் கொடுக்குறாரு. சரிங்களா? உணர்ச்சி வசத்தோடு கொடுக்குறாரு. அதான் உண்மையாக நேசிக்கிறான்னு அர்த்தம். அதான் உண்மை. அனைவருக்கும் வணக்கம். இதுகாரும் நான் கடந்து வந்த அனைத்து குருமார்களையும் வணங்குகிறேன். இந்த சித்தர் பூமியில் பேசுவதற்கு இந்த பிரபஞ்சம் வாய்ப்பளித்திருக்கிறது. அதற்கு முக்கியமாக காரணமாக இருந்த ரவி ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஜோதிடமே சித்தர்கள் அறிகிறது. இந்த இடத்துல எத்தனை சித்தர்கள் நம்மளை எவனோ வந்திருக்கிறான், ஜன்மாலெலாம் வந்திருக்கிறான், நம்மளை கையாண்டுக்கிட்டு இருக்கிறான். நாம கொடுத்த சித்தர்கள் கொடுத்த விஷயங்கள் ஜோதிடம், அதை கையாளுகிறவர்கள் நம்மெல்லாம் அவங்களுடைய குழந்தைகள் மாதிரி. நம்ம குழந்தைகள்லாம் இங்கே வந்து எத்தனை சித்தர்கள் எங்கே இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, எந்த உருவத்தில் இருக்காங்க தெரியாது. ஏன்னா இந்த பூமி சித்தர் பூமி. அப்போ அப்படிப்பட்ட இடத்துல இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அருமையான வாய்ப்பு, அவர்களை வணங்குகிறேன். அது மாதிரி இந்த பூமிக்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த தாய் தந்தையரை வணங்குகிறேன். எனக்கு முன்னாடி நிறைய அம்மா பேசியிருக்கிறாங்க, நிறைய நண்பர்கள் பேசியிருக்காங்க. அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தெரிந்தோ தெரியாமலோ இந்த துறைக்குள்ளே வந்துட்டோம். அப்போ சித்தர்களுடைய டச் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து ஜோதிடத்தை தொட்டாலே, சார் ஒருத்தன் பிஏ சேர்ந்துட்டான், +2 முடிச்சுட்டு பிஏ சேர்ந்துட்டான். அவன் பிஏன்னு என்ன படிக்கிற பிஏ வந்துட்டான் இல்லையா, ஃபெயிலான படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு கோடு போட்டு பிஏ போடுறான். அப்போ நீங்கள் ஜோதிடத்துக்குள்ளே வந்து தொட்டுட்டீங்கன்னாலே அதை தாண்டிலாம் எங்கேயும் போக முடியாது. ஒருத்தன் ஜோதிடத்தை தொட்டுட்டான்னா அதோட அவன் வந்து என்ன, யார் பிடிக்கிறா அவரை, யார் அவரை டச் பண்ணுறாங்க, கேது டச் பண்ணுது. ஒருத்தனும் தப்பிக்க முடியாது. நான் சொல்லுவேன், ஜோதிடத்தை எதிர்த்து பேசுகிறேன்னு சொல்லுவேன், நீ கொஞ்ச நாள் படிடா, அவ்வளோதான், கதை முடிஞ்சுது. அவன் ஜோதிடர் ஆயிடும். நீ படிக்காமல் இருக்கிற வரைக்கும் நெருப்பு கிட்ட போனால் தானே சார் சுடும். நீ கிட்டவா, என்ன பண்ணுது பாரு. அப்போ நீ படிச்சுட்டு பேசுனா ஒருத்தன் படிக்க மாட்டான், படித்தானா தான் ஜோதிடர் ஆயிடும். அது மாதிரி ஆனவர்கள் இந்த தமிழகத்தில் உண்டு. நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆத்தூர் மாதேஸ்வரன் ஐயா ஜோதிட பீஷ்மர்ன்னு சொல்லக்கூடியவர் உண்டா இல்லையா? அவர் யார் அவர்? நாத்திகர் சார், திராவிட கழகத்தில் இருந்தவர். இன்னைக்கு ஜோதிடத்தில் பீஷ்மர். சும்மா நினைக்காதீங்க. யாரெல்லாம் உண்மையை ஆராய்கிறார்களோ, உண்மையை தேடி ஓடுகிறார்களோ, நானே வந்துடும்ல. அப்படி ஓடியவன் நான், ரிவர்ஸில் போயிட்டு வந்தவன். அதே தான் நான் நேற்று மேடத்துக்கிட்ட சொன்னேன். நைட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆக்ரோஷமான ஒரு சப்ஜெக்ட் ஓடிக்கிட்டு இருந்தது. மேடத்திட்ட எல்லாம் சாமியை எதிர்த்து பேசக்கூடியவன் சாமியாடினேன் சார். சாமியை எதிர்த்து பேசுறவன் நாத்திகம் பேசினவன் ஒரு சூழல்ல சாமியா அண்ணன். எதுக்கு சாமி ஆஃப் பண்ண சாமி அண்ணன், சாமி ஆடி சாமி ஆஃப் பண்ண ஆக்ரோஷமா இருந்துச்சு. அப்படியா? இப்போ பாரு சாமி ஆடுறேன் பாரு. இதுதான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இது வரைக்கும் இதை சொல்லலை, நான் வேலை இல்லை. இன்னைக்கு சொல்கிறேன். என்ன பண்ண தெரியுங்களா? பார்த்தேன் இந்த சாமியை என்ன செய்யுதுன்னு கேட்கணும்னு. அப்படின்னா எல்லாம் அலண்டுட்டான். யாரா இவனுக்கு எப்படா சாமி வந்துச்சு, இவன் சாமியே இல்லைன்னு சொல்கிறான், இவனுக்கே சாமி வந்துருச்சு. ஆக்ரோஷமாக நின்ன. சாமி வந்தால் என்ன செய்யணும்? கிராமத்தில் நாக்க துளுத்தணும், கையை நீட்டணும். என்ன அர்த்தம்? சூடை ஏற்றுறான்னு அர்த்தம். சூடம் ஏற்றப்பட்டது. லேசாக சுட்டுச்சு, வாயில் போட்டுக்கிட்டேன். அதுக்கு மேலே என்ன, கை வந்துடும். வாயில் போட்டுக்கிட்டேன். பார்த்தேன், அப்பே மண்டை ஓடுது. அடுத்து யாரும் செய்யாத ஒரு வேலையை செய்யணும். கையில் சூடம் ஏற்றி வாயில் போட்டுக்கிறது சாதாரண விஷயம், எல்லாரும் செய்வான். அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போகணும். என்ன செய்தேன்? நாக்க நீட்டு
ஒருத்தனுக்கும் புரியல. யாருக்கும் இது வரைக்கும் நாக்கில் சூட வத்தி ஏத்தல. அவனுக்கு புரியல என்ன செய்யணும். இன்னும் கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. ஏத்துறா புரிஞ்சுக்கிட்டான். வச்சான் சூடத்தை நாக்கில், நச்சான் சூடத்தை நாக்கில் ஏத்துனான். அப்படின்ன சூட லேசா நாக்கு சுட்டுச்சு, ஒரு அமுக்கு முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன நடந்தது? என்ன நடந்தது? ரெண்டு பக்கமும் கியூ நின்று பெரிய சாமி வந்துருச்சு. குறி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் என்னை. சாமி பேச மாட்டேது, சொல்லுங்க நீங்க யாருன்னா. நான் என்னத்தை சொல்ல? இப்ப நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு, முடிக்கணும் முடிக்கணும்ல. பார்த்தேன் இந்த திருநூறு வச்சுக்கிட்டு இருந்தானுங்க, அதை வாங்கி அந்த ஏற்கனவே சாமி அடிச்சு பாருங்க ஒரு லேடி, அதுக்கு ஒரு தலையை போட்டு துண்ணூறு வச்சேன். என் தலையில துண்ணூரை போட்டு வச்சுக்கிட்டு சாமி மலையேறி போச்சு. இப்படி இருந்தவன் வாழ்க்கையில் என்னைக்கு இந்த ஜோதிடத்தை தொட்டனோ அன்று இறை வழிபாடு ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரைக்கும் அது நிறுத்தலை. அப்படிப்பட்டவன் எந்த கோயில் முருகன் கோயிலில் சாமி எதிர்த்து சாமியாடினோ அந்த கோயிலை கும்பாபிஷேகம் நடத்தினேன். நான் நடத்தினேன். 40 வருடங்களாக அந்த கோயில் இடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடக்கவில்லை. பிரபஞ்சம் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துச்சு. அப்ப அந்த கும்பாபிஷேகம் நடத்த முடிச்ச உடனே அந்த ஊர்லயே வயதான அம்மா அது என் கையை பிடிச்சிக்கிட்டு சொன்ன வார்த்தை இன்னும் எனக்கு ஆறுமுகம், எல்லாரும் சாமி கும்பிடுறப்ப நீ ஒதுங்கி நின்ன, முருகன் உன்னை இருப்பா, நீ இரு, உன்னை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு நீ எப்போ எனக்கு வேணுமோ அப்போ உன்னை பயன்படுத்திக்கிறேன்னு சொன்னு உன்னை விலைக்கு வச்சிருந்தாரு. நீ தான் சாமி கூட்டம் கும்பிட்ட அத்தனை பேரும் இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடத்த முடியல, நீ விலகி நின்னாய், உன்னை பயன்படுத்தி இந்த கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னு எனக்கு எங்கள் வீட்டிலே ஆச்சரியப்பட்டாங்க. இன்னையும் எனக்கு எப்படி நடந்தது, என்னோட ஜாதகம் செஞ்சது அது. அப்படி இந்த ஜோதிட துறையில் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன். 25 ஆண்டுகள் பாரம்பரிய முறையில் உங்களுடைய அனைத்து பேரும் எப்படி பண்ணுறீங்களோ அதே முறையில் எங்கள் ஸ்டார்டிங் நியூமராலஜி தான். பண்டிட் சேதுராமனுடைய ஐயாவுடைய புத்தகத்தை பற்றி படித்து நியூமராலஜி நானே என் பேரை மாற்றிக்கிட்டேன். ஏபி 63141 மாற்றினேன். மாற்றிட்டு அதில் பயணம் பண்ணி அப்புறம் ஜோதிடம் படிக்க ஆரம்பித்து இப்படியே பயணம் போயிட்டு இருந்தது. தேடுதல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஜோதிடத்தில் உங்களுக்கு தெரியும், கரை காண முடியாது, நிறையா சப்ஜெக்ட் இருக்குது, நிறையா விதிகள் முறைகள் இருக்குது. பாரம்பரியத்தில் நிறையா விதிகள் இருக்கிறது. அதெல்லாம் விதிகளை பிடித்து பலன் சொல்லுவது அவ்வளவு முறையான விஷயமா முடியல என்னால். அப்போ தேடுதல் இருந்துச்சு. ஒரு ஜாதகத்தை வாங்குகிறோம், பலன் சொல்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. நம்மளை நம்பி வர்றாங்க, நம்ம கஷ்டப்படுறவங்க நம்மளை நம்பி வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும், வழிகாட்டணும். அது சரியாக சொல்கிறோம், அவங்களுக்கு ஓகே, ஏன்னா அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் சொல்கிறதுல அவங்க திருப்தியாகிறாங்க. ஆனால் எனக்கு திருப்தி இல்லை. நாம் சரியாக தான் சொல்லுறோமா, இது உண்மைதானா, இது நடக்குமா, உங்களுக்கு இது வழிகாட்டுதல் சரியாகிறது, இது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. அப்படி தேடுதல் இருந்து கொண்டே இருந்த பொழுது கேபி சிஸ்டத்தை படிக்க நேர்ந்தது, பார்க்க நேர்ந்தது. உடனே இது நல்லா இருக்கே, ரொம்ப அருமையாக இருக்கே அப்படின்னு அதுக்குள்ளே போனோம். இன்று வரை 10 வருடங்களாக கேபி சிஸ்டத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி சார், கேபி சிஸ்டத்தை பாரம்பரியத்துக்கும் கேபி சிஸ்டத்துக்கும் என்ன வித்தியாசம், எப்படி நீங்கள் பாரம்பரியத்தில் உங்களால் திருப்தி இல்லை, ஒரு சந்தேகத்தோட பலன் சொன்னீங்க, இப்போ நீங்கள் திருப்தியாக பலன் சொல்கிறீங்களா? அப்போ அது எப்படி திருப்தி ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கு கரெக்டான விஷயம் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே ஜோதிடர்கள் எல்லாம் அம்மாலாம் நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய குருமார்கள்ட்ட படிச்சிருக்கிறாங்க, நானும் படிச்சிருக்கேன். நானும் இன்றைக்கும் படிக்கிறத விடல ஜிகே ஐயாட்ட படிச்சிருக்கேன், ஈரோடு கோபையாட்ட படிச்சிருக்கேன், பொன்னையா சுவாமிகளுடைய நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கோம். இப்படி பயணம் போயிட்டே இருக்குது. பிறகு பிரபாகரன் ஐயா அவர்கிட்ட கிளாஸுக்கு போயிருக்கிறேன். தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் கேபி சிஸ்டத்து தான் எனக்கு திருப்தியாக இருக்கு. ஏன் சார் அப்படின்னாங்க. இப்போ
இப்போ சமீப காலமாக லக்ன புள்ளியை பற்றி பேச கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சமீப காலமாக தான் ஒரு ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வர லக்னத்தை பற்றி பேசுவாங்க, போயிடுவாங்க. இப்போ லக்ன புள்ளி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு வளர்ச்சி, ஜோதிடத்தில் ஒரு வளர்ச்சி. ஆமாம், லக்ன புள்ளி பேசுங்க. புள்ளின்னா என்ன மேடம்? புள்ளின்னா என்ன? பாயிண்ட் தானே. ஒரு புள்ளின்னா ஒரு பாயிண்டாக தான் இருக்க முடியும். இவ்வளோ பெரிய ஏரியாவை போட்டு புள்ளின்னாக்கா அது பாயிண்ட் இருக்கு. அப்ப ஒரு லக்னத்தினுடைய புள்ளி என்று பேசுகிறவர்கள் நண்பர்கள் ஒரு பாதத்தை தான் புள்ளின்றாங்க. ஒரு ஜாதகத்தில் லக்ன புள்ளி அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்தா ஒரு பலன், 2ஆம் பாதத்தில் இருந்தா பலன். அது எப்படி 1ஆம் பாதங்கிறது ஒரு புள்ளியாக மாறும்? லக்ன ஒரு பாதம் என்பது 3 டிகிரி 20 மினிட். 3 டிகிரி 20 மினிட் அவ்வளோ பெரிய ஏரியா. 3 டிகிரி எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 3 டிகிரி. அது ஒரு புள்ளியாக எப்படி மாறும்? அது எப்படி புள்ளி? நான் என்ன சொல்கிறேன், அந்த 3 டிகிரி 20 மினிட்ல எந்த இடத்துல அவன் பிறந்தான் அதுதான் புள்ளியாக மாறும். அதை புள்ளியை எடுக்க வேண்டும். அந்த புள்ளியை எடுப்பது தான் கேபி சிஸ்டம். அந்த புள்ளியை தொடுவது தான் கேபி சிஸ்டம். அதனால தான் இங்கே துல்லியம் நிற்கிறது. எப்படி பாரம்பரியத்துக்கும் கேபி சிஸ்டத்துக்கும் வித்தியாசம் வருகிறது? என்டர்லி டிஃப்ரெண்ட். நீங்கள் 2ஆம் பாவம் அதிபதி பாவாதிபதி இங்கே போய் அங்கே போய் நின்னா, இங்கே போய் நின்னா, இங்கே இந்த வேலையே இல்லை. இங்கே பாவாதிபதி கிடையாது, இங்கே பாவாதிபதி கிடையாது, ஆட்சி கிடையாது, உச்சம் கிடையாது, நீசம் கிடையாது, பார்வை கிடையாது, எதுவுமே கிடையாது. எதுவுமே பார்ப்பதும் கிடையாது. அப்ப என்னதான் சார் பார்த்து பலன் சொல்றீங்க? துல்லியன்னு வேற சொல்றீங்க. ஆட்சி பார்க்க மாட்டீங்க, உச்சம் பார்க்க மாட்டீங்க, நீசம் பார்க்க மாட்டீங்க, நைசரிக்க பலம், திக் பலம், ஷட் பலம், ஒரு பலனும் இல்லை. ஒன்னுத்தையும் பார்க்கறதில்ல. பலன் சொல்லுவோம். ஆமா சார், அப்படிதான் சார் இருக்கிறான். ஆமா சார். டைவர்ஸ் ஆச்சா? ஆமா. இந்த டேட்டில் வேலைக்கு போனியா? ஆமா. இந்த டேட்டில் உனக்கு வேலை கிடைக்கும், ஓடு. ஏன் வேலையை விட்ட? இந்த டேட்டில் வேலை போயிடுச்சா? ஆமாம். கரெக்டாக தானே வருது. அப்போ எனக்கு நான் ஒன்றும் பார்க்கலையா? ஆட்சி பார்க்கல, உச்சம் பார்க்கல, நீசம் பார்க்கல, ஒன்று நீங்கள் சொல்கிற அத்தனை ரூலும் பார்க்கல. கரெக்டாக வருது தானே? நான் கேட்கிறேன், நான் தயவு செய்து என்னை மன்னிச்சுக்குங்க. நான் பாரம்பரியத்துக்கு எதிரானவன் கிடையாது, ஜோதிடத்துறத்துக்கு எதிர் கிடையாது. நான் தயவு செய்து உங்கள் காலை பிடிச்சி கேட்டுக்கிறேன். நான் பேசுகிறது, நான் ஃபாலோ பண்ணுறதை உங்களுக்கு சொல்கிறேன். யாரையும் குறைச்சி மதிப்பிடவோ, நீங்கள் செய்கிற தொழிலை சொல்கிற கேவலப்படுத்த நான் பேசலை. நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போது நாங்கள் இந்த கேபி சிஸ்டனுடைய மூலாதாரம் எங்கே இருக்கிறதுன்னு சொன்னால், இப்போ மேடம் ஒரு ஜாதகம் எழுதுறீங்களா? ஜாதகம் எழுதி கொடுக்குறீங்களா சார்? லக்ன பாவத்திற்கு சாரம் எழுதுகிறீர்களா? 12 சார் 9 கிரகத்துக்கு சாரம் எழுதுறீங்களா? லக்ன பாவத்துக்கு எழுதுறீங்க. ரைட், சூப்பர், வாழ்த்துக்கள். 2ஆம் பாவத்திற்கு சாரம் எழுதியிருக்கிறீர்களா? ஐயா எழுதுறாங்க. நன்றி, வணக்கம். ஐயா சூப்பர். இப்ப எத்தனை பேர் 12 பாவத்திற்கு சாரம் எழுதுகிற ஜோதிடர்கள் இருக்காங்க? அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, லக்ன பாவம் எவ்வளவு முக்கியமோ 2ஆம் பாவம் முக்கியம் தானே, 3ஆம் பாவம் முக்கியம் தானே, 4ஆம் பாவம் முக்கியம் தானே, 12 பாவம் முக்கியம் தானே. ஏன் எழுதவில்லை? ஏன் அதை தெருவில் 12 11 பாரத்தின் தெருவில் விட்டுருவியா நீ? நாங்கள் 12 பாவத்துக்கும் புள்ளிகள், லக்ன புள்ளி இல்லை, 12 பாவத்துக்கும் சரியான புள்ளி. இந்த 3 டிகிரி 20 மினிட்ட புள்ளி சொல்கிற ஆளு நான் கிடையாது. 3 டிகிரி இந்த இடத்துல நிற்கிறான், இதான் புள்ளி எனக்கு. இந்த இடத்துல நின்னா இதானே எனக்கு புள்ளி. இங்கேருந்து அவ்வளோ தூரம், இந்த பக்கம் அவ்வளோ தூரம் இருந்துக்கிட்டு நான் புள்ளினாக்க அது இல்லடா புள்ளி, இதாண்ட நிற்கிற இடம்தான புள்ளி. அப்போ ஒரு கிரகம் எந்த புள்ளியில் நிற்கிறதோ அந்த டிகிரி தான் புள்ளியாக எடுக்க வேண்டும். 2ஆம் இடம் லக்ன புள்ளி என்ன, 2ஆம் பாவத்தினுடைய புள்ளி என்ன, 3ஆம் பாவத்தினுடைய புள்ளி என்ன, 3ஆம் பாவத்தினுடைய புள்ளி எந்த கிரகத்தினுடைய
சப்ளாடு. சப்ளாடுனா ஒன்றும் பயந்துக்காதீங்க. சப்ளாடுனா என்ன மேடம்? உபகரணம்னா என்ன? உபகரணம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இருங்க மேடம், இருங்க 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 சார், மேடத்திட்டே கேட்குறேன். உபகிரகம் சப்ளாடுனா உபகிரகம். உபகிரகம்னா என்ன? ஐயோ ஐயோ, அப்படி இல்லை. வெரி வெரி சிம்பிள் மேடம். ஒரு கிரகத்தை, ஒரு கிரகத்தில் ஒரு நட்சத்திரம் தானே தசை நடத்துது. ஒரு நட்சத்திரம் தசை நடத்துது, அதுதான் கிரகம். அப்ப அதுல 9 புத்திகள் இருக்கு இல்லையா? ஒரு நட்சத்திரத்திற்கு 27 நட்சத்திரத்திற்கும் 9 புத்திகள் இருக்காது இல்லையா? 22 நட்சத்திரம் 20 9 மாறிடும், 3 3. அப்ப ஒரு நட்சத்திரத்திற்கு 9 புத்திகள் உண்டா? நட்சத்திரம் என்பது திசை, புத்திகள் என்பது உபநட்சத்திரம் மேடம். அதுதான் உபநட்சத்திரம். அப்ப இங்க எப்படி உபநட்சத்திரம் தான் தேரி. அப்ப இங்க எப்படி எடுக்கிறோம்னா, இப்ப கேது 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 அஸ்வினியில் ஒரு குழந்தை பிறக்குது. நீங்க 1ஆம் பாதத்தில் குழந்தை பிறந்துருச்சுன்னு எழுதிடுறீங்க பாரம்பரியத்தில். நாங்க அதை அஸ்வினியை 9ஆ பிரிக்கணும். எப்படி பிரிப்பீங்க? டிவைடட் பை 9 கிடையாது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்ன இருக்குது? கால அளவு இருக்கு. அப்ப கேது எத்தனை வருஷம்? 7 வருஷம். சுக்கிரன் 20 வருஷம். சூரியன் 6 வருஷம். சந்திரன் 10 வருஷம். இந்த கணக்கு போட்டு அந்த 13 டிகிரி 20 மினிட்டை எப்படி பிரிக்கிறோம்? ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த கால அளவு மாதிரி பிரித்து, அப்போ கேதுனுடைய புள்ளி 0.46, 0.1 டிகிரி கூட கிடையாது, 0.46 டிகிரி தான் கேது சப்ளாடு. கேது நட்சத்திரம், உபநட்சத்திரம் கேது. 0.46 தாண்டிடுச்சுன்னா அது சுக்கிரன் சப்ளாடு. சுக்கிரன் சப்ளாடு. அப்ப 3 டிகிரி தாண்டினா சூரியன் சப்ளாடு. இப்படியே போனிச்சுன்னா எல்லாம் 9 வந்துருமா? இதை தான் கணக்கெடுக்கப்படுகிறது. நான் தனுசு லக்னம், எனது லக்ன புள்ளி 6 டிகிரி 20 மினிட்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் என் மூல நட்சத்திரத்தில் லக்னம் விழுந்திருக்குன்னு எல்லாம் எழுதியிருக்கோம். ஜாதகம் எழுதிட்டு போயிட்டாங்க. மூல நட்சத்திரம் 2ஆம் பாதம் லக்னம்னு எழுதிட்டாங்க. நான் சப்ளாடு தேரி படித்த உடனே என்ன ஆச்சுன்னா, நான் பிறந்தது மூல நட்சத்திரம் தான் லக்ன புள்ளி. அது நவுந்து போன டிகிரியை பார்த்தா என்னுடைய லக்ன சப்ளாடு ராகு. நான் ஏன் ஸ்பீடாக பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியுதா? என் லக்ன சப்ளாடு யாரு? அதாவது ஐயா இருங்கய்யா, இதை வச்சு நான் என்ன செய்கிறேன்னா அதான் சொல்கிறேன், புரியுதுங்களா? அப்போ என் லக்ன சப்ளாடு ராகு, 3ஆம் பாவ சப்ளாடு ராகு, அது கம்யூனிகேஷன் அந்த ஸ்பீடு வருது. இப்படி துல்லியமாக எடுக்கும்பொழுது ஒவ்வொரு 12 பாவத்துக்கும் புள்ளி கண்டுபிடிச்சி அதனுடைய சப்ளாடை கண்டுபிடிச்சி அதுக்கு பர்சன்டேஜ் போட்டுடுறோம். பர்சன்டேஜ் போட்டு இந்த 9 கிரகங்களும் அதாவது நம்ம வாழ்க்கை 2 கூறாக இருக்கிறது. நமது வாழ்க்கை 2 கூறாக, ஒன்று பொருள் சார்ந்த வாழ்க்கை, இன்னொன்று அகம் சார்ந்த வாழ்க்கை. அகம் சார் 2 தான் வாழ்க்கை. யாராக இருந்தாலும் அப் டு பாட்டம், பொருள் சார்ந்த வாழ்க்கை, அகம் சார்ந்த வாழ்க்கை. அப்போ இந்த கொடுப்பனை என்பது 12 பாவம். வாங்கி வந்த வரம், நான் என்ன வரம் வாங்கி வந்தேன்ற வரம் கொடுப்பனை 12 பாவம். அப்போ இந்த கொடுப்பனையை வாழ்க்கையில் அனுபவிப்பானா அனுபவிக்க மாட்டானா, எப்பொழுது அனுபவிப்பான் என்பதை சொல்வதை தசாபுத்தி, அது கிரகங்கள் தர வேண்டும். அப்போ இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்குது, ஏதோ ஒரு தசையில் பிறந்திருக்கும், அடுத்த தசை மாறிக்கிட்டே வரும். அப்போ 9 கிரகமும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தையும் கையில் வச்சுருக்கோம், அகம் சார்ந்த விஷயத்தையும் வச்சுருக்கோம், புறம் சார்ந்த விஷயத்தையும் வச்சுருக்கோம். அப்போ என்ன தசா புத்தி நடக்குதோ அதை தான் அவன் அனுபவிக்க முடியும். இதுக்கு தாண்டி ஒரு அணுவை கூட நீங்கள் அசைக்க முடியாது. 10,000 ஜாதகம் பார்த்துட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன், சும்மாலாம் பேசலை. இதில் யாரும் நவரலை, ரைட்டுங்களா? 10,000 ஜாதகம் போட்டு குறவலை பிடிக்கிறது நிறையா போய் சும்மா அப்படியே தேடி அலசி தடவிடுறதெல்லாம் கிடையாது. அப்படி பார்க்கும்போது இதுக்கு சாஃப்ட்வேர் உண்மையிலேயே இன்றைய அட்வான்ஸ் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் இருக்குது.
அந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர் பயன்படுத்தி இதுக்கு சாஃப்ட்வேரை கொண்டுட்டு வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் படம் பார்த்து கதை சொல்கிற அளவுக்கு வந்தாச்சு. நீங்கள் வந்து இந்த கட்டத்தை பார்த்து தடவுறது கிடையாது, புரியுதுங்களா? படம் பார்த்து படத்துலேயே உங்கள் ஜாதகத்தை ஸ்கேன் பண்ணி கையில் வச்சுருப்பேன். உங்கள் ஜாதகத்தை ஸ்கேன் பண்ணி கையில் வச்சுருப்பேன். நான் வந்து என்ன சொல்கிறதுன்னா, ஒரு ஜாதகத்தை ஸ்கேன் ரிப்போர்ட் கையில் வச்சுருக்கேன்னு நான். உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் என்கிட்ட இருக்குது. ஸ்கேன் ரிப்போர்ட்டில் என்ன மேடம் எங்கே பயன்படுத்துவோம் அந்த வார்த்தையை? டாக்டருங்க பயன்படுத்துவாங்க ஸ்கேன் ரிப்போர்ட். நான் சொல்லுவேன், நானும் ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சுருக்கேன்யா அப்படிம்பேன். இதெல்லாம் ரொம்ப ஓவரு. என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஓவரு. நீ என்ன டாக்டர் தான் ஸ்கேன் ரிப்போர்ட்டு, நீ என்ன ஸ்கேன் ரிப்போர்ட்டு? ஆமாம், நானும் டாக்டருக்கெல்லாம் டாக்டருக்கே டாக்டர்யா நான். டாக்டர் எனக்கு ஸ்கேன் பண்ணுவான், அவனையே ஸ்கேன் பண்ணி நான் சொல்லிடுவேன். அவன் ஜாதகத்தை டேட்டா பர்த் டைம் பர்த் பிளேஸ் கொடுத்தாங்கன்னா அவனுக்கு ஸ்கேன் பண்ணி அவனையே ஸ்கேன் பண்ணிடுவேன். அவன் ரிப்போர்ட்டு அவன் என்கிட்ட தான் வர்றான். எல்லா ஊருக்கே ஸ்கேன் எடுக்கிறவன் என்கிட்ட வர்றான் ஐயா, அவனுக்கு ஸ்கேன் பண்ணுவேன் நான். அதுதான் ரிப்போர்ட்டு, இதுதான் என் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. அப்போ இது என்ன தெரியுங்களா? இங்கே பாருங்க, மேலே பாருங்க, புற வாழ்க்கைன்னு இருக்குது. இந்த புற வாழ்க்கை, இந்த ஜாதகர் வாழ்க்கையில் என்னத்தை அனுபவிக்க போகிறான், எந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் சார்ந்து அனுபவிக்க போகிறாங்கன்னு தான் மேலே புற வாழ்க்கை. கீழே பாருங்க அக வாழ்க்கை. இது அக வாழ்க்கை என்றது என்னது மேடம்? அக வாழ்க்கைன்னா படிக்கிறது. ஃபஸ்ட்டு படிப்பு தானே குழந்தைங்களுக்கு, படிப்பு. அடுத்தது திருமணம், அடுத்தது குழந்தை பாக்கியம், சமூக உறவு, எல்லாரோட எப்படி அன்பாக இருக்க போகிறாங்களா என்ன, அந்த மாதிரி பொருள் அல்லாத அனைத்து விஷயங்களும் அகம். பொருள் சார்ந்த விஷயங்கள், சொத்து, வண்டி, வாகனம் எல்லாமே புறம். இப்போ இந்த 9 கிரகம் தான், 9 கிரகம் டிகிரி இருக்குது, எத்தனை எவ்வளோ பர்சன்டேஜ் டிகிரி போட்டாச்சு. இதெல்லாம் வாழ்க்கை அனுபவிக்க போகிறான். இந்த ஜாதகம் ஒரு முக்கிய, ஏன் இதை போட்டேன்னா, இந்த ஜாதகர் வந்து இந்த ஒரு அம்மா இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஜாதகத்தை பார்த்தேன். அம்மா என்ன கேட்டாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு எப்போ சார் கல்யாணம் அப்படின்னாங்க. நான் பார்த்தேன், எப்படி சார் இருக்கா, அகம் சூப்பராக இருக்கா, சூப்பராக இருக்கா, நாளைக்கு கல்யாணம் வச்சுக்கிறீங்களாம்மா அந்த பொண்ணுக்குன்னு. நாளைக்கு கல்யாணம் வைக்கிறீங்களா அந்த பொண்ணுக்குன்னு. என்ன சார் இப்படி சொன்னா? இதுக்கு எப்போ வேணாலும் கல்யாணம் நடக்கும், நாளைக்கே கல்யாணம் ஆனாலும் இந்த பொண்ணு ஓகே. அவ்வளவு பிரபஞ்சம் இருக்குது, ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை ஜாதகம் கொடுத்துருக்கு பாருங்க, அப்படியே அழகாக இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் உள்ள கஷ்டம்லாம் பட வேணாம். இந்த பொண்ணு சூப்பராக படிக்குமே. ஆமாம் சார், எம்எஸ்சி முடிக்க போகுது, இப்போ ஃபைனல் இயரு, அதுக்காக தான் எம்எஸ்சி முடிக்க போகுது. இதெல்லாம் கல்யாணம் எப்படி என்ன கேட்டு போகலான்னு தான் வந்தேன். அது சூப்பராக தான் நீங்கள் சொன்ன மாதிரி அதெல்லாம் அருமையாக படிக்குது. அதெல்லாம் ஒன்றும் மேடம், இதெல்லாம் வந்து நாளைக்கே கூட மாப்பிள்ளை வரும், கல்யாணம் நடந்துடும், அவ்வளோ சிறப்பாக இருக்குது, நீங்கள் எல்லாம் கவலையெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். முடிஞ்சு போச்சு, அதுவும் போயிட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு அந்த அம்மா வந்துச்சு, சிரிச்சுக்கிட்டே உள்ளே நுழையுது. ஆஃபீஸ் உள்ள சிரிச்சுக்கிட்டேன்னு வருது. சிரிச்சுக்கிட்டே வந்து, என்னம்மா என்ன சார் அப்படின்னு, சொல்லுமா அப்படின்னு. சார் நீங்கள் சொன்னீங்க ஒரு வாரம் தான் ஆகுது, நான் வந்து கொடுத்தாலே கொடுன்னு நிச்சயதார்த்தம் முடிச்சுட்டு தான் சார் வர்றேங்குது. நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு, நாளைக்கே கூட வச்சுக்க கல்யாணம். ஒரு வாரத்தில் அந்த அம்மா ஆள் வந்துட்டாங்க, கொடுத்தாலே குடின்னு பொண்ணை முடிச்சிட்டாச்சு சார், நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு, அது சொல்லிட்டு போக தான் சார் வந்தேன். அப்போ இதுக்கு நான் இதை என்ன பார்த்தேன், நான் ஆட்சி பார்த்தேனா, உச்சம் பார்த்தேனா, நீசம் பார்த்தேனா, இந்த கிரகம் இங்கேருந்து பார்க்குது, அங்கேருந்து இந்த கிரகம் பார்க்குது, இங்கேருந்து ஒளிஞ்சிக்கிட்டு பார்க்குது, ஏதாவது பார்த்தேன்? ஒன்றுமே பார்க்கல. ஸ்கேன் ரிப்போர்ட், ஸ்கேன் ரிப்போர்ட் நடக்கிற தசா புத்தி டேட் வைஸாக இருக்குது. இங்கே சொல்ல முடியுதுல்ல, ஒரு கஷ்டம் இல்லையே, ஒரு கஷ்டம் இல்லையே, ஏன் சொல்லக்கூடாது? சொல்லலாம். இதையும் சொல்ல முடியும்னா, இது கல்யாணம் இப்படி நடக்கும்னு சொல்ல முடியும்னா, ஒரு ஜாதகத்தில் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அந்த ஜாதகம் பேசுமா இல்லையா? அதுக்கும் ஜாதகம் இருக்குங்க, அதுக்கும் ஜாதகம் இருக்குது. ஒரு பொண்ணு வந்துச்சு, ஜாதகத்தை காமிச்சது. ஏம்மா ஃபஸ்ட்டு நீ படிக்கலையான்னு கேட்டேன். ஆமாம் சார், நான் படிக்கல சார். ஒரு கடையில் வேலை பார்க்குது, ஒரு கடையில் வேலை பார்க்குது. அந்த நான் ஆஃபீஸ் வச்சுக்கிற காம்ப்ளெக்ஸில் அந்த பொண்ணு வேலை பார்க்குது. அது வந்து பார்த்துச்சு. படிக்கலையான்னு கேட்டேன். படிக்கிறதுக்கு எந்த பாவம் வளர்க்கணும்? உங்கள் பாவம் இல்லை, எந்த கிரகம் வளர்க்கணும்? ஆரம்ப கால தசாபுத்தி வளர்க்கணும். ஒரு 15 வயசு வரைக்கும் தசாபுத்தி நல்லா இருந்தால் 10வது வரைக்கும் படிச்சிருவான்.
17 வயசு வரைக்கும் தசாபுத்தி இருந்தால் +2 படிச்சிருவான். 21 வயசு வரைக்கும் தசாபுத்தி இருந்தால் பிஇ படிச்சிருவான். 21 வயசுக்கு அப்புறம் இரட்டைப்படை பாவங்கள் வந்தால் வேலைக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் ஒற்றைப்படை பாவங்கள் தசா நடத்தினா திரும்ப படிப்பான். சில பேர் படிச்சுக்கிட்டே இருக்கிறான், வேலை கிடைக்கல. பிஹெச்டி பாஸ் பண்ணியிருப்பான், சார் வேலை கிடைக்கல சார். இங்கே பார்த்தா ஒன்றும் இல்லை. அது மாதிரி இந்த பொண்ணு ஜாதகம் ரொம்ப வெரி புவர் ஜாதகம், வெரி புவரு. கல்யாணத்தை பற்றி கல்யாணம் அவ்வளோ சிறப்பு இல்லை ஏம்மா, கல்யாணம் சிறப்பு இல்லை. ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது. உன்னுடைய வாழ்க்கையில் காதல் என்று ஒன்று குறுக்கிட்டால் விடாத, கெட்டிமாக பிடிச்சிக்க. காதல் என்று வந்தால் கெட்டிமாக பிடிச்சிக்க. உன்னுடைய வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்காது, ஆனால் கல்யாணம் நடந்துடும். சிறப்பான வாழ்க்கை வாழ்வாய் என்று சொல்லுவதற்கு இந்த ஜாதகத்தில் இடமில்லை. அப்போ அப்படி தான் இருக்கும். கல்யாணம் பண்ணிக்க. அங்கேயும் வந்து நிம்மதியாலாம் இருக்க முடியாது. குழந்தையெல்லாம் ஒரு இதில் கிடைக்கும், நிம்மதியாக இருக்க முடியும். ஆனால் காதல் நடந்தது, கல்யாணம் முடிந்தது, குழந்தை ஒன்று கிடைத்தது. ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு வருது. எனக்கு அடையாளம் தெரியல, வேறு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க சார். இல்லைம்மா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, எனக்கு தெரியலம்மா அப்படின்னு. சார் உங்கள்கிட்ட நான் ஜாதகம் பார்த்தேன், இப்போ பார்த்தேன், பேர் நாகம்மாள். அடித்தேன், நாகம்மாள்னு அடித்தேன், ஜாதகம் வந்துடுச்சு கம்ப்யூட்டரில். ஓ சார், நீங்கள் சொன்ன மாதிரி கல்யாணம் நடந்துச்சு, குழந்தை இருக்குது. என்ன படாத பாடுபடுத்துகிறான், அடி ஒத்த தண்ணி போட்டுக்கிட்டு வந்து எல்லாம் நடக்குது. ஏம்மா நான் என்ன புதுசாக என்னத்தை சொல்ல போகிறேன். அன்னைக்கே சொன்னேன், வேறு வழி கிடையாது, இதுதான் விதி, அனுபவிப்போ. அப்போ இந்த துல்லியம் எங்கே கிடைக்கிறது? இந்த துல்லியம் எங்கே கிடைக்குது சார்? நான் இதுக்கு வந்து கஷ்டப்படல, ஸ்கேன் ரிப்போர்ட் கையில் இருக்குது, பார்த்து பலன் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் இன்றைக்கி ஆன்லைனில் வர்றாங்க, ஆன்லைனில் வருவாங்களே மேடம், இதை பேசிட்டு பார்க்கும்போது. அப்போ திருமண தேதியை சொல்ல முடியும், எப்போ நடக்கும். தேவையில்லாமல் திருமணம் பண்ணாத இந்த டேட்டில் சொல்லி திருமணம் பண்ணி டைவர்ஸ் ஆன கேசி இருக்கான்ட்டு நான் சொன்னேன், தலையால் அடிச்சுக்கிட்டேன். தயவு செய்து இந்த நேரம் சரியில்லை. விதை நம்மோடது, நிலமும் இருக்குது, விதையும் இருக்குது. நினச்ச நேரத்தில் ஊனிடுவியா? நான் கேட்பது, விதை என்னோடது, என்கிட்ட இருக்குது சார் மேடம், விதை என்னுடைய விதை தான், நிலமும் என்னோடது. நினச்ச நேரத்தில் கொண்டு விதையை சொருவியா? காலம் நேரம் பார்க்க வேண்டாமா? ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு ஏன் சொன்னான்? அதற்கப்புறம் வருங்காலம் மழைக்காலம் தொடரப்போகுது, அந்த செடி நல்லா முளைச்சி, அப்போ மே ஜூனில் போய் பூமி வெந்து கிடக்கு, மேலையும் சூடும் கீழையும் சூடும், பூமியும் சூடாக இருக்குது, வானமும் வெயிலாக இருக்குது. அந்த நேரத்தில் நான் என் நிலம் என் விதை நான் ஊன்றேன்னா ஊனு என்ன ஆகும்? செத்து போகல. 3 நாளில் விதை முளைக்கும், முளைச்சி வந்துருமா மேலே? செத்து போயிடும்டா. இந்த டயத்தில் கல்யாணம் பண்ணாதன்னா என் பொண்ணுக்கு வயசாகிடுச்சு. அவசரப்படாதரா. கல்யாணம் பண்ணாத வரைக்கும் ஒரு கவலை, திருமணம் முடிவது வரைக்கும் ஒரே ஒரு கவலை, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா. அதில் வேறு அந்த ஊரில் சொந்தக்காரங்க இருக்காங்களே, பொண்ணு கல்யாணம் பண்ணல என்ன தான் பண்ணுறேன், இவன் வேறு ஏற்றி விட்ருவானா? முடிச்சிடலாம் சார். அதனால் இவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, பொண்ணுக்கு வயசாகுது கல்யாணம் பண்ணும், கேட்கறதில்ல, கடமையை முடிக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் பாடுற பாடு அந்த அங்கே கேஸ் பிரச்சனை. அப்போ வாழா வெட்டி அவங்க உட்காந்துக்கிட்டு பிரச்சனை. அப்போ எந்த நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்பதை ஸ்கேன் ரிப்போர்ட் நான் சொல்லுவேன். எப்படி நடக்கும் திருமணம் சொல்ல முடியும், என்ன நடக்க போகுது சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அக்யூரேசி சிஸ்டத்தை கையில் வச்சுருக்கேன். நீ வேலை படிப்பானா படிக்க மாட்டானா, ஒரு 2 நிமிஷம் ஜாதகம் போட்ட 2 நிமிஷத்தில் ஜாதகம் போட்டுடலாம். டேட்டா பார்த்து டைம் பார்த்து பிளேஸ் அடித்தா ஜாதகம் வந்துடும், ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துடும், சர்ன்னு வந்துடும். உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. இந்த பையனுக்கு உனக்கு புஷ் பண்ணணும், எக்ஸ்ட்ரா சப்போர்ட்லாம் கொடுக்கணும், அப்படி தான் படிப்பான். அதுவும் பொம்பளை பிள்ளை இருந்தால் கொஞ்சம் படிச்சிடும். ஏன்னா அது வெளியில் அங்கங்கே சுற்றாது, ஏதோ படித்து மார்க் வாங்கி பாஸ் பண்ணோம். இந்த பயலா இவனை அவ்வளோ சீக்கிரம் படிக்க மாட்டி, சீக்கிரம் அவன் என்ன பண்ணுற, 10th முடிச்சவனே இவனை கொண்டு எங்கே தள்ளணும்? ஒன்று ஐடிஐயில் தள்ளி விடு, இல்லை டிப்ளமா தள்ளி விடு, பாலிடெக்னிக்கில். இவனை போய் நீ நான் ஆசைப்பட்டு இவன் நான் பையனை அதை அவனுக்கு கதை நடக்காது. அதனால் ரெட்டைப்படப்பா அவங்க வேலை செய்ய சீக்கிரம் சம்பாதிக்கிறவங்க இருக்குது அவனுக்கு. அவனை சீக்கிரம் சம்பாதிக்கணும் என்ன படிக்கணும்? டெக்னிக்கலில் போனால் சீக்கிரம் சம்பாதிக்கலாம். ஐடிஐ படித்தா அடுத்த நாள் இங்கே ஒரு வேலை பார்த்து சம்பாதிப்பான். டிப்ளமா படித்தா ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்வான். நீ பிஏ படிக்கிறேன், எம்பிஎஸ்சி படிக்கிறேன், கிழிச்ச இங்கே படிக்க மாட்டான், கோட்டை அடிச்சுட்டு வந்துடுவான்.
அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு திரும்ப என்கிட்ட தான் வந்து கேட்க போகிற. நீ எங்கே கொண்டு சேர்க்கணும்? நீ என்ன படிக்கணும்னு நான் சொல்கிறீங்க. சில பேர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர்றான், நான் என்ன பண்ணுறது? டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறான் நேரம் கட்ட நேரத்தில். கல்யாணத்தை பண்ணிட்டு டைவர்ஸ் ஆக போகுது. நான் என்ன பண்ணுறதுண்ணா? எங்கேயா போனேன்? நீ யார்ட்டையா பார்த்தேன்? அவர்கிட்ட பார்த்தேன், இவர்கிட்ட பார்த்தேன். போச்சா. இன்னும் மக்கள் கொஞ்சம் இன்றைக்கி மக்கள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸில் போயிருக்கிறாங்க. நாமளும் அட்வான்ஸாக போகணும். துல்லியமாக பலன் பார்க்குறதுக்கு தயவுசெய்து கற்றுக்கங்க. கிளாரிட்டி இங்கே வந்து மேடம், இந்த ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் சார். இங்கே வந்து என்ன எப்படி செயல்படுது கேபி சிஸ்டம்னா, 12 பாவங்கள் தான் செயல்படுது. ஒற்றைப்படை பாவங்கள் 6, 1, 3, 5, 7, 11 ஒற்றைப்படை பாவங்கள், 2, 4, 6, 8, 12 இரட்டைப்படை பாவங்கள். ஃபஸ்ட்டு 2ஆ பிரி. அப்போ அந்த ஒற்றைப்படை பாவங்கள்லேயே 1, 5, 9 அது ஒரு 3 தர்ம திரிகோணம். 1, 5, 9 பாரம்பரியத்தில் தானே இருக்குது. நான் எங்கேயாவது பாரம்பரியத்தை தாண்டி போனேன்னா 1, 5, 9 பாரம்பரியம் சொல்கிறேன்ல, அதுவும் இங்கே தான். 3, 7, 11 காம திரிகோணம். 2, 6, 10 அர்த்தகோண திரிகோணம், மோட்ச திரிகோணம். 4, 8, 12 அதை தான் சார் நாங்களும் வச்சுருக்கோம். அப்போ ஏதோ ஒரு வகையில் ஒற்றைப்படை பாவங்கள் இரட்டைப்படை பாவங்களை எதிர்க்கும். பேசிக் ரூலு. ஒற்றைப்படை பாவங்கள் இரட்டைப்படை பாவத்தை எதிர்க்கும், இரட்டைப்படை பாவங்கள் ஒற்றைப்படை பாவத்தை எதிர்க்கும். ரெண்டுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. பேசிக் ரூலு. அப்போ ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கணும்னா 2, 6, 10 வேலை கிடைச்சி இருந்தால் அவனுக்கு வேலை கிடைச்சிடும். அங்கே 1, 5, 9 வேலை செஞ்சால் வேலை போயிடும். இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா? 1, 5, 9 ஆக்டிவேட் ஆச்சுன்னா தசாபுத்தி நடத்தினா வேலையை விட்டு வந்துடுவான். 2, 6, 10னா வேலை கிடைச்சிடும். 3, 7, 10னா கல்யாணம் ஆகும். 1, 5, 9 படிப்பான். 3, 7, 11 படிப்பான். நிறைய பேர் படிக்கும்போது காதல் பண்ணுறாங்களா? நிறைய பேர் படிக்கும்போது காதல் பண்ணுறாங்களா? வேலைக்கு போகும்போது காதல் பண்ணுறாங்களா? படிக்கும்போது காதல் பண்ண. படிப்பு எந்த இதில் இருக்குது? ஒற்றைப்படை பாவங்களில் இருக்குது. லவ் பண்ணுறது சார், அதுதான் பிரபஞ்ச விதி. பிரபஞ்ச விதியே அதுதான். ஒற்றைப்படை பாவங்கள் தான் காதலை கொடுக்கும். அவனுக்கு அப்போ பொருளாதார சிந்தனை கிடையாது. ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அது ஒற்றைப்படை பாவங்கள். அவன் கொஞ்சம் நல்ல பிள்ளையா இருந்தா படிச்சுக்கிட்டு படிப்பில் போயிடுவான். அங்கே ஏதாவது உள்ள ஒரு கிரகம் பூருதுன்னு வச்சுங்க, ஒற்றைப்படை பாவங்களை வைத்துக்கொண்டு ராகுவோ கேதுவோ ஒற்றைப்படையை வச்சுக்கிட்டு உள்ள நுழைஞ்சிரு வச்சுக்க, இந்த பக்கம் இழுத்துட்டு போயிடும். இவ்வளோதான் ரூலு. படிக்கிற காலத்திலே தான் அதிகமாக காதல் வரும். படிக்கும்போது வந்த காதல் அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு கல்யாணமாக மாறுது. இப்போ கேஸ் வருது. எப்படா நான் சொல்லிடுவேன் டேட்டு, இவன் இப்போ காதல் பண்ணலங்க, இவன் 10 வருஷத்துக்கு முன்னாடியே காதல் பண்ணான்னு சொல்லிடுவான். ஏன்னா அப்போ தான் ஆக்டிவேட் ஆகிருக்குது அது. ஆமாங்க, அவன் ஸ்கூலில் படிக்கும் போதே அவன் அந்த பொண்ணோட பழகினானா, அதை போய் இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறான். எப்போ தொடங்கிச்சு? அங்கே தொடங்கினது. இதையெல்லாம் இவ்வளோ துல்லியமாக சொல்ல முடியும். இன்றைக்கி திருமண பொருத்தம் சார், ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். திருமண பொருத்தத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நானும் கஷ்டப்பட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். இதுக்கும் இன்றைக்கி ஸ்கேன் ரிப்போர்ட் கையில் வச்சுருக்கிறேன். இங்கே மார்க் வந்துடும் சார். நீங்கள் எத்தனை மார்க்குன்னு நீங்கள் போடுவீங்களா? போடுவோம் சார். உங்கள்கிட்ட போடுறீங்க, சூப்பர். போடுங்க. சிறப்பு. இங்கே பாருங்கள், திருமண பொருத்த ஸ்கேன் ரிப்போர்ட் இது. ஒரு பொண்ணும் மாப்பிள்ளைக்கும், பொண்ணு ஜாதகமும் மாப்பிள்ளை ஜாதகம் போட்டுட்டீங்கன்னு வச்சுங்க. போட்டுட்டு மேரேஜ் மேட்சிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது. மேரேஜ் மேட்சிங் போட்டுட்டோம்னா இங்கே பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மார்க் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த ஜாதகத்தில் பையன் வந்து 49 மார்க் வாங்கியிருக்கான். 200க்கு 49 பாஸா சார்? வாத்தியாருங்க 200க்கு 49 வாத்தியார் பதில் சொல்லுங்க. வாத்தியார் உட்காந்துருக்காருல, அது தப்பா பேசுறா ஒரு வாத்தியார் பரம்பு எடுத்துருவாரு. 200க்கு 49 மார்க்கு. அப்போ 100க்கு எவ்வளவு? 24 மார்க்கு. 24 மார்க்கு பாஸா சார்? ஃபெயில் தானே? போட்டுருவீங்களா? முட்டை போட்டுருவீங்களா? ஃபெயிலு. கல்யாணத்துக்கு ஃபெயிலு. கல்யாணம் நடக்குமா? அவ்வளோ சாமானத்தில் நடக்காது. 45-50 வயசு தாண்டணும் நடக்கும். இந்த பொண்ணுக்கு, இந்த பையனுக்கு மாப்பிள்ளை பொண்ணு கொண்டு வரான். இந்த பொண்ணு வந்து 200க்கு 134 மார்க் வாங்குது. சூப்பர் பொண்ணு. இவன் வந்து பொருத்தம் கேட்டாங்க. ஏம்மா உனக்கு இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க தான் வந்தது, ஏம்மா வேறு மாப்பிள்ளையே கிடைக்கலையா, கல்யாணமே ஆகாதும்மா. இதை போய் சார் அவங்களுக்கு அப்படி சார், வெப்பரு உனக்கு பொண்ணை படிக்க வச்ச எல்லாத்தையும் பண்ண, கல்யாணம் வாழ்க்கை பிரச்சனை,
வேணாம் இந்த பொண்ணு பையன் வேணாம், வாழ மாட்டான், அவன் பெரிய டாமினேட்டர், அரகண்டா இருப்பான், ஒருத்தர் ரெட்டை படைப்பாங்க, வலுத்து கிடக்கு, 8 12 கூட இருக்குது, வெளுத்துருவான் பொண்ணை, படுகுடியில் தள்ளாத, எடுத்துட்டு ஓடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாரபலம், அந்த பலம், இந்த பலம்லாம் பார்த்து கடைசியில் எத்தனை கேஸு சார், டைவர்ஸ் கேஸு. ஒரு சென்னையிலேருந்து ஒருத்தர் பேசினார், கண்ணீர் விடுறாரு அப்பாக்காரரு, சார் 3 மாதம் தான் ஆகுது டைவர்ஸ் சார். யாருக்கிட்டையா பார்த்த? மதுரம்மா இங்கே உட்காந்துருக்காங்க, மதுரம்மா, மதுரையில் சார் பெரிய ஜோதிடர், மதுரம்மா பெரிய மதுரையிலேருந்து ஒரு பெரிய ஜோதிடர், அவர் வந்து கிளாஸ்லாம் நடத்துகிறார் சார், ஜோதிட நிறுவனமெல்லாம் வச்சு கிளாஸ்லாம் நடத்த, அவர்கிட்ட தான் போய் பார்த்தனேன், அவர் தான் பொருத்தம் போட்டார், நாசமாக போச்சு, நீங்கள் டைவர்ஸில் நிற்கும். அதனால் தயவுசெய்து திருமண பொருத்தம்ங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நம்ம குழந்தைகள், நான் ஜாதகம் பார்த்தேன்னா நம்ம குழந்தைகள், என் குழந்தைக்கு நான் எப்படி ஜாதகம் பார்ப்பனோ அந்த அளவு அதில் கவனம் செலுத்தி பார்ப்பேன். வாழ்க்கை பிரச்சனை, 2 குடும்பம், 2 இளம் பிள்ளைகள் வாழ்க்கை, அதை வாழ வைக்கணும், சரியான வழிகாட்டுதல் கொடுக்கணும், அது சரியான வழிகாட்டுதல் கொடுக்கணும், அந்த பாவம் நம்மை வந்து சேரும். அவங்க ஐயோ அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை யார் பாதிக்கிறது? தேவையா அந்த கர்மா? அதனால் நிதானமாக விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அவசியம் நம்மளால் இன்றைக்கி திருப்தியாக அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், திருப்தியாக செய்கிறேன். சொன்னது தான். இவன் எப்போ வேலைக்கு போனால் டேட்டு குடிச்சிருவேன். இன்னொரு ஜாதகம் கூட இருக்குது, டைம் இல்லை. ஒரு பொண்ணு அப்பாவும் பிள்ளையும் வந்தாங்க, பொண்ணை கூட்டிகிட்டு வந்தார். அவர் எதுக்கு வந்து பொண்ணை கூட்டிகிட்டு வருவார்? கல்யாணத்துக்கு. நான் சொன்னேன், ஜாதகத்தை போட்டேன், அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், எம்மா எதுவும் வேலைக்காவது எக்ஸாம் எழுதியிருக்கிறியாம்மா அப்படின்னா, ஆமாம் அங்கிள் எக்ஸாம் எழுதியிருக்காம அங்கிள் அப்படின்னுச்சு. அடுத்த வாரம் உனக்கு ஆர்டர் வரும், வேலையில் சேர்ந்துக்கன்னு. அவர் கடுப்பாயிட்டார் அப்பாக்காரரு, சார் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு கேட்டுக்க வந்தால் நீங்கள் போய் என்னமா நீங்களே ஆர்டரில் கையெழுத்து போட்ட மாதிரி அடுத்த வாரம் வேலையில் சேர்ந்துக்கங்கிறீங்க அப்படின்னு கடுப்பாயிட்டார். சார் இந்த பொண்ணுக்கு 3 வருஷம் ஆகும் கல்யாணத்துக்கு, இப்போ அடுத்த வாரம் இருக்குது, எக்ஸாம் எழுதியிருக்கு, பேங்க் எக்ஸாம் எழுதியிருக்குது, வேலை கிடைக்க போகுது, இங்கே தசா புத்தி அப்படியே சூப்பராக இருக்குது, கண்ணாடி மாதிரி தெரியுது, அடுத்த வாரம் வேலை கிடைக்க போகுது, வேலையில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள், 3 வருஷம் அதில் சம்பாதிக்கிறேன், அந்த காசை வச்சு ஜேஜேன்னு கல்யாணம் பண்ணுங்க. ஏன் சார் வருத்தப்படுறீங்கன்னா, சார் வயசு அடாடா 3 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் ஓ அப்படின்னேன். அடுத்த வாரம் அவரும் வந்தார், அடுத்த வாரம் வந்துட்டார்ல, நான் தான் ஆர்டரில் போட்டிங்களா கையெழுத்து போட்டிங்களா கேட்டார்ல, அடுத்த வாரம் வந்தார், சார் ஸ்வீட் எடுத்துங்கன்னாரு. என்ன சார்னார், என் பொண்ணு வேலையில் சேர்ந்துருச்சு சார். எங்கே தெரியுங்களா? ஸ்டேட் பேங்க்கில் ஆஃபீஸர் சார். ஸ்வீட்டு கொடுத்தாரு சார், கல்யாணம் 3 வருஷம் தான், அதில் மாற்றம் இல்லை. நீ ஸ்வீட்டு கொடுத்தவங்களாம் நான் வருஷத்தை குறைக்க முடியுமா? நான் ஒன்றும் பண்ண முடியாதுயா, ஸ்கேன் ரிப்போர்ட் அதையா சொல்லுது. 3 வருஷம் கழிச்சு திரும்பவும் வந்தார், பத்திரிகையோடு வந்தார், கல்யாணம் சிறப்பாக நடந்தது. இன்றைக்கி ஆஃபீஸராக, ஸ்டேட் பேங்க்கில் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுது, கல்யாணம் முடிஞ்சு போச்சு. சொன்ன தேதி தான். இது மாதிரி எத்தனையோ என்னால் உதாரண ஜாதகங்களோடு சொல்ல முடியும். சும்மா ஏதோ ஏனோ தானே பேசுகிற ஆள் கிடையாது. இன்னைக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப்பு பையில் தான் இருக்குது, 5000 ஜாதகம் இங்கே இருக்குது, இன்னொரு கம்ப்யூட்டரில் 5000 ஜாதகம் இருக்குது. இங்கே உட்காந்து என்னால் ப்ரூஃப் கையில் எடுத்து கொடுக்க முடியும். அவ்வளோ விஷயம் அப்படி எடுத்திருக்கேன். அப்படிப்பட்ட விஷயம் அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்கள் கேபி முறையில் ஜோதிடம் படிக்கிறீங்களோ இல்லையோ, பார்க்குறீங்களோ இல்லையோ, கொஞ்சம் படிச்சுக்குங்க, கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு பாவம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா இன்னொரு பாவத்தை க்ளோஸ் பண்ணிடும். இன்றைக்கி ஒரே ஒரு விஷயம் பேசிகிட்டே இருக்கீங்க, பேசிட்டாரு. இன்னைக்கு இங்கே இப்போ நம்மளாம் யார் சார், எந்த பாவம்? 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு 5ஆம் பாவம்ங்கிறது பொருள் பாவமா அகம்பாவமா? அகம்பாவம். 1 5 9 தர்ம திரிகோணம். 5 பைசா காசு கிடைக்காது. 5 பைசா 1 5 9 செயல்பட்டால் 5 பைசா வராது. இன்னைக்கு யாராவது வருமானம் வந்துச்சா? இன்னைக்கு என்ன பாவம் ஆக்டிவேட் ஆகிருக்கு? 5 ஆக்டிவேட் ஆகிருக்கு. 5 பைசா வருமானம் வராது. இன்னைக்கு செலவு தான் ஆகிருக்குது. புரியுதா? இவ்வளோதான் சார் ஜோதிடம். 5 ஆக்டிவேட்னா 6 க்ளோஸ் ஆயிரும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் எந்த பாவத்தை இயக்க வேண்டும் ங்கிறது நீங்கள் வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா போகலாம். புரிஞ்சுக்கலைன்னா தொப்பக்குடின்னு கீழே பள்ளம் இருக்குது, 8 12 ஆக்டிவேட் ஆகிருக்கு, ஒரு தசை புத்தி நடக்குது, கேர்ஃபுல் ஆயிரு. எங்கேயோ வண்டி கவர போகுது, ஏதோ பள்ளம் இருக்குடா, கேர்ஃபுல் ஆகிடு. சொல்லுதா இல்லையா ஜாதகம்?
இதை தெரியாமல் எத்தனை பேர் கவர்றாங்க. ஒரே ஒரு திரும்ப ஒரே ஒரு விஷயம். ஒரு ஜோதிடர் நான் பேசினதை பார்த்துட்டு கால் பண்ணார். ஐயா நான் ஜோதிடர். ரொம்ப நன்றிங்கய்யா, சொல்லுங்கய்யான்னு. ஐயா நான் ஒரு ரிட்டையர்ட் பர்சன், பணியாற்றி ஓய்வு பெற்றுட்டேன். எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டும் வந்துச்சு. நான் ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரிட்டையர்ட் ஆகி சும்மா இருக்கமே, ஏதாவது ஒரு தொழில் எதையாவது பண்ணலாம், வருமானம் வரத்துக்கு ஜோதிடம் இல்லாமல் கொஞ்சம் பண்ணலான்ட்டு காசு வந்துருச்சுல்ல, அதை ஏதாவது பண்ணலான்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். ஒரு 10 லட்ச ரூபா. 10 லட்ச ரூபா போயிடுச்சு. 10 லட்ச ரூபா ரிட்டைர்மெண்ட் காசு போயிடுச்சு. என்னுடைய பாரம்பரியத்தில் நான் பார்த்த ஜோதிடம் பொய்த்து விட்டது. எனக்கு சூரியன் மேஷத்தில் உச்சம் பெற்றிருக்கு, அம்சத்தில் ஆட்சி பெற்றிருக்கு. சூரியன் எங்கே இருக்கணும், எந்த பாவம்னு பார்த்துங்க, பார்த்தோன்னு. அதனால் நான் என்ன நினச்சேன், சூரியன் நல்லா தான் இருக்குது, சூரிய தசை உச்சமாகவும் இருக்குது, ஆட்சியாகவும் இருக்குது, நம்மளை சூரிய தசை நல்லது தானே செய்யணும்னு 10 லட்சம் போட்டேன். 10 லட்சம் பிடுங்கிச்சு. ஏன் போச்சுன்னு நீங்கள் சொல்லணும். இப்போ நீங்கள் தான் ஸ்கேன் ரிப்போர்ட் ஒன்று வச்சுருக்கன்றீங்கள, எனக்கு இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட்டு கொடுங்கன்னாரு. ஆண்டவா சோதனையா அப்படின்ட்டு போட்டேன் சார். போட்டேன். நான் என்ன பண்ண போகிறேன், அவர் கொடுத்த நேரத்தை போட போகிறேன். போட்டேன். அவருக்கு இருக்கிற 9 கிரகங்களில் சூரியன் மட்டுமே குறைந்த 25% வாங்கியிருக்கு. மற்றதெல்லாம் கூட கொஞ்சம் பரவாயில்ல மேலே இருக்குது. அந்த 25% வாங்கின அந்த திசை நடக்கும்போது 10 லட்ச ரூபா போட்டார், போச்சு. அவர் அசந்து போயிட்டார். சார் இதை வந்து ஒரு 3 மாதத்துக்கு நான் முன்னாடி பார்த்துருந்தேன்னா 10 லட்சம் மிச்சம் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி 3 லட்சம் போச்சு. நீங்கள் அப்படியே சும்மா ஸ்கேன் ரிப்போர்ட், உண்மையிலே ஸ்கேன் ரிப்போர்ட் தான் சார். சூரியன் தான் குறைந்த பர்சன்டேஜ் வாங்கியிருக்கு. அதில் நான் போய் பொருளாதாரத்துக்குள்ளே போனேன், காலி. அப்போ ஒரு தொழில் நடத்துறதுக்கு வந்து யோசனை கேட்டால், ஒரு தொழில் நடத்த போகிறேன், ஒரு கடை ஆரம்பிக்க போகிறேன், இதை செய்ய போகிறேன்னு கேட்டால், அந்த நேரத்தில் தசா புத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் பார்க்க முடியுமா, முடியாதா? இப்போ அவனுக்கு வழிகாட்டு போக முடியாதா? இப்போ அவர் கடைசியில் என்ன ஆச்சு தெரியுங்களா? அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார், நான் இனிமேல் எப்படி ஜோதிடம் பார்ப்பது, என் மனசு உறுத்துது சார். எனக்கு நான் பார்த்த பலனை என்னை கவுத்து 10 லட்சம் லாஸ் ஆகிடுச்சுன்னா, என்னை நம்பி வர்ற கிளைண்ட்டு கஸ்டமருக்கு நான் எப்படி நம்பிக்கையுடன் பல சொல்ல முடியும்? இதை போய் இதை அதை செய்யணுன்னு அப்படி ஆகிப்போச்சு. அதனால் அதாவது பாருங்கள், நீங்கள்லாம் புண்ணியவான்கள். பாரம்பரியத்தில் பலன் எடுத்து சொல்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதை செஞ்சிட்ருக்கீங்க. வாழ்த்துக்கள். உங்களை வணங்குகிறேன். கேபியை கொஞ்சம் படிச்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க, ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி வணங்கி வருகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் சார். அதாவது எந்த சப்ஜெக்டை பேசினாலும் முழுசாக ஒரு நாளில் பேச முடியாது. என்ன அப்படி இருக்கும்போது இப்போ அவர் சொந்த கதையை சொல்கிறதுக்கே அந்த வீடியோ முடிஞ்சு போயிடும். சரிங்களா? ஆமாம். அப்படி இருக்கும்போது ஜோதிட கருத்துக்களை கொடுக்க முடியாது. அதாவது கதையை சொன்னால் தான் புரியும் மக்களுக்கு. அது சொல்கிறதெல்லாம் தப்பு கிடையாது. சரிங்களா? அதாவது ஏதோ ஒரு ஜாதகத்தை லிங்க் பண்ணி சொல்லும்போது தான் மக்களுக்கு வந்து ஜோதிட கருத்துக்கள் பதிவாகுது, விளம்பரமாகுது, தெரியப்படுத்துது. அவங்க இப்படி இருந்தால் இப்படி இருக்கலாமா அப்படிங்கிற புரிதலுக்கு வராங்க. அதனால் சொல்லித்தான் ஆகணும். ஆனால் கட்டாயம் அதெல்லாம் முன்னாடியே நம்ம என்ன செய்யணும், ஒரு அரை மணி நேரத்தில் பேசுகிறோம்னா ஏதாவது பேசலாம் அப்படிங்கிற பாயிண்டோடு வந்தால் மட்டும் தான் பேச முடிய மாட்டோம். இந்த மாதிரி இருக்கிற காலத்தில் அப்படி தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஒன்று பேச வந்தோம்னா டாபிக் ஒன்று வேறு போயிருக்கு. யாரோ ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா வேறு டாப்பிக்கில் போயிடுறோம். சரிங்களா? இப்போ நான் பேசுகிறதே விட்டுட்டேன். நான் பேசுகிறதே இல்லை மைக்கில் இப்போலாம். ஏன்னா கேட்டால் நான் கர்ணத்தை பற்றி பேசுகிறதுக்கு நான் மேடை அமைச்சு கொடுத்துட்ருக்கிறேன். எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நான் பேசுறதுக்கான வாய்ப்பே இது என் மேடையில் இன்னும் வரைக்கும் பேசலை. வேறு மேடையில் தான் போய் பேசிகிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அது ஆமாம். அதாவது என்ன, இப்போ உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய ஐயா ஒன்று நிலைமையில தான் நம்மளும் இருந்தோம். அதை தான் ஐயா சொல்கிறாரு. சரிங்களா? அது காலப்போக்கில் அது அப்படியே மாறிக்கும். ரெண்டாவது நம்ம நிலைமைகளும் கூட மரியாதை கூட என்ன ஆயிடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு இருப்ப யார் என்னன்னு பேருக்காக பேசுவோம். அப்புறம் எல்லாத்தையும் பார்க்கும்போது இவங்க வந்திருக்காங்க இப்படி அப்படிங்கிற மாதிரி மாற்றிடுவோம். அப்படி தான் மாறுறோம் எல்லாருமே. ஐயாவும் இப்போ தான் வந்திருக்காரு, இனிமேல் மாற்றிட்டாரு. சரி, ரைட்டு ஐயா. ஆமாம்.
ஐயாவை பாராட்டு விதமாக ஐயா கேபி சிஸ்டத்தில் ரொம்ப அற்புதமாக வேகமாக ஆக்ரோஷமாக மக்களுக்கு கருத்துக்களை கொடுத்துருக்காங்க. அவரை அதாவது ஜோயிடத்தில் நிறைய கருத்துக்கள் இருக்குது. அவர் கேபி சிஸ்டத்தில் ரொம்ப அழகாக பதிவுகளை பதிவு பண்ணியிருக்காங்க. ஐயாவை பாராட்டு விதமாக பொன்னாடை போத்து விதமாக அதாவது கோயம்புத்தூர்லேருந்து வருகை புரிந்த கேபி அதாவது கேபிக்கு என்ன கேபி கேபி தான் சரி அதுக்கு சொல்ல வந்தேன் டக்குன்னு மறந்துட்டேன். கேபி சிவகுமார் ஐயா பொன்னாடை போத்த கோயம்புத்தூர்லேருந்து வருகை புரிந்திருக்காங்க. என்னுடைய உயிர் நண்பர். ஓகே வாங்க ஐயா பொன்னாடை போத்துங்க.